ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுவையான மசாலா வடை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பருப்பை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அது கூட வந்து கொஞ்சம் சோம்பும் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். பருப்பை வந்து கொஞ்சம் அரைகுறையாக தான் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி துருதுருன்னு அரைச்சா தான் பல்ஸ் மோடில் போட்டு போட்டு அரைங்க. அப்போ தான் நல்ல வடை வந்து நல்லாயிருக்கும். மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்க்க போகிறோம். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து இதோட அரைகுறையாக அரைச்சிக்கோங்க. ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன் இதில். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன், அதனால நான் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சையும் இது கூட வந்து அரைக்கும் போதே வெட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு, ஒரு இது 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. அப்புறம் ஒரு கொஞ்சோண்டு காய பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் காய பவுடர், அதையும் போட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லி இலை அதையும், அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விரவிட்டு அப்புறம் நல்லா விரவின பிந்தி நல்லா அடுப்பை பற்ற வச்சு நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா விரவணும். விரவிட்டு அதுக்கப்புறம் நல்லா விரவிட்டு அப்புறம் வடையை வந்து இப்படி உருண்டை பிடிக்கணும். இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இந்த கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும். கழுவிட்டு தான் அப்புறம் இந்த உள்ளங்கையில் இப்படி வச்சு இப்படி ஒரு அமுக்கு, இப்படி ஒரு அமுக்கி இப்படி ஓரத்தை வந்து இப்படி ஷேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ வடை வந்து உடையாமல் வரும். இப்படி எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் போடணுன்னாலும் நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாம் தட்டி தட்டி. இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசு அப்படின்னா வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டெடுங்க மொத்தமாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா சட்டி நல்லா சூடாகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த நேரம் வந்து நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டு எடுக்கலாம். மெதுவாக தட்டி போடும்போது எண்ணெயில் போடும்போது ரொம்ப கவனம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கையை வச்சுட்டு இப்படி ஒரு அமுக்கு. எண்ணெயை கொஞ்சம் முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான கீழே வைங்க. அப்போ தான் நல்லா வேகும், உள்ளே வேகும், வெளியே கருகாது. நீங்கள் நிறைய ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியே கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இப்படி நீங்கள் பிகினர்ஸ்னால் வந்து ஏற்கனவே இப்படி தட்டி வச்சுக்கிறீங்க. ஏற்கனவே நல்லா பழக்கமானவங்கன்னா நீங்கள் இப்படி போடலாம். அவ்வளோ வடையும் நான் சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. வடை வந்து நல்லா பொரிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். உடனே கிண்டக்கூடாது, உடனே கிண்டுனா உடஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் பொரிய விட்டுட்டு அப்படியே லைட்டாக மாற்றி போடணும். பொறுமையாக மாற்றி போடுங்க, அப்போ தான் உடையாமல் வரும். வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபுல்லாக பொரிஞ்ச பிஞ்சு நம்ம பார்க்கலாம். வருது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடை நல்லா பொரிஞ்சு வருது. இது வந்து ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு வந்து ஒரு 15 வடை கிட்ட வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியதான். நம்ம எல்லா வடையும் சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடான மசாலா பருப்பு வடை வித் காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் வீட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வித் சாஸோடு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வடையை பிச்சு டேஸ்ட் பண்ணிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள்
கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.